ஒரு நாட்டின் குடிகளுக்கு தாவிச்ச வாய்க்கு தண்ணி தர முடியாது. தரமான குடிநீரை தர இயலாத அரசு அரசா தரிசா என்பதை அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள் கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டும். தண்ணீரை கொடுக்க முடியாது தனியார் முதலாளி. அப்பலோ, கின்லே, அக்கோஃபனா அந்த முதலாளி தான் கொடுப்பான். மருத்துவம் தனியார் முதலாளி தான் கொடுப்பான். போக்குவரத்து தனியார் முதலாளி தான் நடத்துவான். கல்வி தனியார் முதலாளி தான் நடத்துவான். தரமா அவனால் தான் கொடுக்க முடியும். கடைசியாக என்ன நடந்தது? குப்பையை கூட தனியார் முதலாளி தான் சரியாக அள்ளுவார். அறிவார்ந்த என் தம்பி தங்கைகளே, ஒரு கிலோ குப்பையை அல்ல 12 ரூபாய். ஒரு கிலோ குப்பை அள்ளுறதுக்கு 12 ரூபாய் அவன் எழுதி வச்சிருக்கிறது. இந்த அரசு நடத்துற கழிவறை இருக்குல்ல, இந்த கழிவறை கழுவ 3 ரூபா செலவழிச்சா நல்லா கழுவிடலாம், பளிச்சுன்னு கழுவிடலாம். 350 ரூபா ஒரு கக்குச கழுவ. இவங்க அந்த கக்குசிலே பூட்டி வச்சு கக்குசு கழுவுறதுல களவாங்கிற பயில்கள்ட்ட போய் நீ ஓட்ட போட்டு நாட்டை கொடுத்தீங்கன்னா நாடு கக்குசா தானடா நாரும். குப்பையை கூட ஒழுங்கா அல்ல தெரியாதவன்ட்ட நாட்டை கொடுத்தா நாடு குப்பை மேடா தானடா மாறும். எது வளர்ச்சி?